வணக்கம். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிகளால் இன்று மாதிரி சந்தை உருவாக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சந்தைக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இன்று சந்தையை பற்றி நான் உங்களிடம் கூற வந்துள்ளேன். வண்டிப்பட்டைகளின் காலக்கட்டோடு இழுத்து செல்கின்ற மாடுகளின் கழுத்துமணி ஓசையோடு சந்தைக்கு பொருள் கொண்டு போவதும் பொருள் வாங்கி வருவதுமான மகிழ்ச்சி பெருநகரங்களில் இன்றளவு குறைந்துவிட்டது. பல்பொருள் அங்காடிகளில் வருகையானது கிராம சந்தையின் மகிழ்ச்சியை குறைத்துவிட்டது என்று கூறலாம். தலைமுறை தலைமுறையாய் விற்பவர் வாங்குபவர் என்று உறவு வளர்த்து சந்தை என்பது நாம் அனைவரும் அறியப்பட வேண்டிய ஒன்றாகும். மனிதர்கள் நாடோடியாக வாழ்ந்த காலத்தை அவர்களுக்கு கிடைத்த உணவை அவர்களுக்குள் அவர்களே பகிர்ந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் சந்தை என்ற ஒன்று தேவைப்படவில்லை. ஆனால் காலம் மாறி உற்பத்தி பெருக்கம் ஏற்பட்ட போது மக்களின் தேவையும் பயன்பாடும் அதிகரித்ததனால் அவர்களுக்கு என்ற ஒன்று உருவானது. அவர்களது நிலத்தில் விளையும் காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் போன்றவற்றை மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் வைத்து விற்பனை செய்தார்கள். இதுவே சந்தை என்று அழைக்கப்படுகிறது. நவீன சந்தையில் உற்பத்தி செய்பவர் ஒருவர், அதை மொத்தமாக வாங்குபவர் ஒருவர், அதை சில்லறையாக விற்பவர் ஒருவர். ஆனால் கிராம சந்தையில் உற்பத்தியாளரே விற்பனையாளர். அப்படிப்பட்ட சந்தை நம் அனைவரும் போற்றத்தக்கதாக உள்ளது. அனைவரும் சந்தைக்கு வந்து பொருட்களை வாங்க வேண்டும். இந்த காலத்தில் எல்லாம் விளம்பரம் இல்லை எனில் விற்பனையே இல்லை என்று ஆகிவிட்டது. ஆளுக்கு ஒவ்வொன்று செஞ்சது பத்தாதுன்னு ஆப்பிளுக்கே ஒவ்வொன்று செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபலங்களை வைத்து விளம்பரம் செய்தால்தான் கல்லாக்கட்டும் தந்திரமாகிவிட்டது. இருக்கிறது பல்பொருள் அங்காடிகளின் வருகை. ஆனால் கிராம சந்தையானது அப்படி இல்லை. கலப்படம் இல்லாத நேர்மைதான் கிராம சந்தை. அனைத்து பொருட்களுமே தூய்மையாக இருக்கும். சந்தைக்கு சென்று பொருள் வாங்கினால் மனதில் மகிழ்ச்சி பெருகட்டும். நாம் அனைவரும் சந்தைக்கு சென்றால் ஜாதி மதத்தை தாண்டி அனைவருடன் பழக முடியும். ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சந்தை வேலைப்பாடுகளில் இணையலாம். அப்படிப்பட்ட சந்தை தான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தை அப்படிங்கிறதுக்கு நம்ம ரிகானா மேடம் அதுக்கு பொறுப்பெடுத்து மிக சிறப்பாக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தையின் மூலமாக இந்த மாணவிகள் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு மாணவிகள் மாணவர்களுக்கு அல்லது ஆண்களுக்கு இணையாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு. அவங்களுக்கு எத்தனை % இடம் இருக்கோ அதே இடம் நமக்கு வேணும். அப்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளோட கால்கள் பதிக்கப்பட வேண்டுமாயின் நம்மளோட மாணவிகள் தனித்துவம் மிக்க மாணவிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவள் கீழ்நிலை வகுப்புகளில் இருந்தே அவளோட திறமைகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும், வளர்த்துக்கிடணும். சரியாமா? அப்படி வளர்க்கும் போது தான் நம்மளோட அந்த திறமைகள் மேல் மேலும் மெருகூட்டப்பட்டு நாம் ஒரு தனித்துவமான மாணவிகளாக மாற முடியும். சரியா? இந்த தன்னம்பிக்கை, இந்த ஆர்வம், இது எல்லாம் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சந்தை, இந்த மாதிரி ப்ரோக்ராமை நீங்கள் நடத்தும் போது, இந்த மாதிரி இதில் நீங்கள் பங்கெடுக்கும் போது உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த சந்தையோட முக்கிய நோக்கமே நீ தனித்துவமாக செயல்பட வேண்டும். அதுக்கு ஒரு அடிக்கல்லாக விளங்குவது இந்த சந்தை. சரியா? அதனால இந்த சந்தையை மிக சிறப்பாக செயல்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் அம்மா சொன்னாங்க முதல்ல ஒத்துமைன்னு. எங்கே ஒத்துமை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதை நான் ஆர்கனைஸ் பண்ணின்னு சொன்னாங்க. இல்லை, நான் அதை சொன்னதான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு எஸ்ஆர் டீச்சர், எம்ஜே மிஸ், என்எஸ் மிஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு யூனிட்டியாக தான் இதை செஞ்சோம். இதில் என்னோட பங்குன்னு ஒன்று இல்லை. எல்லோரும் சேர்ந்துருக்கோம். எல்லோரும் அவங்கவுங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சது தானே. ஃபஸ்ட்டு இதில் எங்களுடைய ஒத்துமையை பார்த்துக்கிட்டிங்களா? இந்த ஒத்துமையை தான் நான் அவங்கள்ட்ட விரும்புகிறோம். சரியா? இது எல்லாருமே, எல்லா டீச்சர்ஸுமே இதில் பங்கெடுத்திருக்காங்க. எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. நான் இருந்து செயல்படுத்த தான் செஞ்சேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த உலகமே சொல்கிறாங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலையின். நம்ம விவசாயிகளை சார்ந்து தான் நம்மளுடைய உலகமே என்ன செய்யுது, சுழன்றுட்டு இருக்கு. அப்போ நம்ம இப்போ கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட நம்ம என்ன ஆச்சு, நம்மளையே நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஒரு பொருட்களுக்கும் இப்போ ரோட்டில் விற்கக்கூடிய எந்த பொருட்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு என்னது கெமிக்கல் கலந்த ஒரு உணவை தான் நம்ம வாங்கி நம்ம ஃபோனில் ஆர்டர் பண்ணல, ஆன்லைனில் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்கள் எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க, இப்போ உள்ள வாழ்கிற மக்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணினா உனக்கு நல்லாவே தெரியும். என்னாச்சு, சுகர் உற்பத்தி ஆச்சு. ஏன்? இனிப்பு நீர் வந்துடுது.
என்ன காரணம்? அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த காலத்தில்? இயற்கையாக விளைவித்து இயற்கையாக சாப்பிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ சந்தைங்களுக்கு குறைஞ்சிருச்சு. எல்லாமே என்ன செஞ்சுறாங்க, வீட்டில் இருந்துட்டு மொபைலில் ஆர்டர் பண்ணோன்னே எல்லா காய்கறிகள் எல்லா ஜாமானும் வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த அளவு வந்துட்டோம். அதனால இப்போ தெருவில் விற்கக்கூடிய நம்ம அன்றாடம் விளைவிச்சு விற்கக்கூடியவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியும் வந்துருச்சு. இனி வர சமுதாயம் நம்ம என்ன செய்யணும்? கடைகளில் போய் வாங்குறத குறைச்சிட்டு நம்ம சந்தைகளை தேடி போய் நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை நம்ம வாங்கிக்கணும். ஆரோக்கியத்தை நம்ம தேடி போய் தான் வாங்க முடியும். சரியா? வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளுடைய சிரமத்தில் நம்ம வாங்கினோம்னா அது ஆரோக்கியம் இல்லை. சரியா? அந்த இதனால நம்மளுடைய 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தின் மூலம் நான் மாணவிகள்கிட்ட எடுத்து தான் சொன்னேன், இது மாதிரி செய்யலாமான்ட்டு. அவங்களுடைய ஒத்துழைப்பு அதிகம், உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அதிகம். சரியா? 2 கை சேர்ந்தாதான் ஓதைங்கிற மாதிரி ஆசிரியர் ஒரு கையாகவும் என்ன செஞ்சுருக்கோம், மாணவர்கள் ஒரு கையாகவும் இணைஞ்சு நம்ம இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக செய்யுங்க. இன்னும் மென்மேலும் நீங்கள் இந்த நல்ல கிராமத்து முறையை, கிராமத்து வாழ்க்கை முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பழைய நம்ம வாழ்க்கை என்னதான் நம்மளுக்கு மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் நம்ம அதை வாங்கிக்கிட்டு அதன் மூலம் நம்ம கிராமத்து வாழ்க்கையை நான் செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். பொறுமையா எந்திரிக்க கூடாது, எல்லாரும் ஒவ்வொருத்தரா சேர்ந்து அப்படியே போவோம். காலேஜ் ஓல்டேஜ் பெண்கள் எல்லோருக்கும் ஸ்லிம் ஆக ஆசை. இளமை இதோ இதோ கோவக்காய் இதோ இதோ கோவக்காய் இதோ இதோ. உடல் சுருங்கி வீரிந்தால் கீழ் மூச்சு, விரல் சுருங்கி வீரிந்தால் மேல் மூச்சு. இவை இரண்டும் நன்றாக செயல்பட முருங்கை இருக்குது. தனனனனா தானனனனா தனனனனா தானனனனா. மலந்தான் கழிந்தது, தலைவலி போனது, புழுக்கள் அழிந்தது, அரிப்புகள் நின்றது. புது மூச்சை படைப்பதாலே முருங்கை இறைவனே, புது மூச்சை படைப்பதாலே முருங்கை இறைவனே. நாட்பட்ட ஆஸ்துமாவை நிமிடத்தில் நீக்கிடும் முருங்கை நா. உடல் சுருங்கி விரிந்தால் கீழ் மூச்சு, விரல் சுருங்கி விரிந்தால் மேல் மூச்சு. இவை இரண்டும் நன்றாக செயல்பட முருங்கை இருக்குது. நரம்புகள் முறுக்குமே, ஜீரணம் ஆகுமே, சிறுநீர் பிரியுமே, வாயுக்கள் பிரிவதால் கண் பார்வை உயிர் தெழுமே முருங்கை எண்ணெயால். கண் பார்வை உயிர் தெழுமே முருங்கை எண்ணெயால். நாட்பட்ட
கர்ப்ப கட்டி கரையுமே, கொழுப்பு கட்டி நீங்குமே, குரட்டை விட்டு போகுமே, டிபி குணமாகுமே. சிறுநீரில் புரோட்டீன் உண்டென்றால் இல்லாமல் செய்வேன் பார்த்து, தானாக தூக்கி போடும் கால் சரி செய்து காப்பேன் பார். நாள்தோறும் தான் ஸ்லிம் ஆக்குவேன், நான் தான் பருமத்தை தான் காப்பவன். இளமை இதோ இதோ, கோவக்காய் இதோ இதோ, காலேஜ் ஓல்டேஜ் பெண்கள் எல்லோருக்கும் ஸ்லிம்மாக ஆசை. இளமை இதோ இதோ, கோவக்காய் இதோ இதோ. வெள்ளை முடி மாறுமே, வெள்ளை தோல் மாறுமே, வெள்ளை போக்கு முடியுமே, உள்ளம் வெள்ளையாகுமே. சொரியாசிஸ் காணாமல் போகும், நிகரேது வேறொன்று. கொலஸ்ட்ராலை கரைக்காமல் தான் நான் விடமாட்டேன் பாரு. வாயாகட்டும் வயிறாகட்டும், நான் தான் சருமத்தை தான் காப்பவன். இளமை இதோ இதோ, கோவக்காய் இதோ இதோ, காலேஜ் ஓல்டேஜ் பெண்கள் எல்லோருக்கும் ஸ்லிம் ஆக ஆசை. இளமை இதோ இதோ, கோவக்காய் இதோ இதோ, கோவக்காய் இதோ இதோ. ஜான உப்பு கரைந்திடும் அதிசயம், கால் வீக்கம் வற்றி போகும். ஆடும் தலை நின்று விடும், அடாடும் கை பலம் பெறும். காலாணி உடைப்படும், மேலும் மருமங்கும் நிறம் மாறும். லாலவா சிறுநீர் கல் உடைந்திடுமே. லாலலா பித்தப்பை கல் கரைந்திடுமே. வெகு நாளாக தொல்லை தரத்தரத்தா, வெளிவராத சிறுநீர் வந்திடும் பாரு. இதுவே அதிசயம் அற்புதமானந்தம். சித்திரமே இசன் வடிவே, விசித்திரமே இசன் செயலே, நீரில் காவலனே. நஞ்சை அழித்திட தேகம் நலம் பெற நான் தினம் உண்பேன். கத்திரிக்காய் நீரை பிரிக்கும், குருதியின் பால் குணம் காக்கும். பப்பப்பபபபப்பா, 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 பப்பப்பபபபப்பா. சிக்குமங்கு சிக்குமங்கு கொத்தவரங்காய், 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 சிக்குமங்கு சிக்குமங்கு கொத்தவரங்காய். மாதம் என்றாலும் ஒரு வருடம் என்றாலும் தாங்கும் பூசணி தாங்கும். ஒரு வார்த்தை கேட்டாலும் ஒரு பார்வை பார்த்தாலும் ஆகும் ஞாபகமாகும். எண்ணற்ற மறதிகள் நீர் பூசணி உண்ணுங்கள். ஒரு மாதம் என்றாலும் ஒரு வருடம் என்றாலும் தாங்கும் பூசணி தாங்கும். ஒரு வார்த்தை கேட்டாலும் ஒரு பார்வை பார்த்தாலும் ஆகும் ஞாபகமாகும்.
பசி தாங்க முடியாமல் தலைவலி வரலாம், பசி தாங்க முடியாமல் இளைப்பு வரலாம். வாயில் துர்நாற்றம் தான், சளியும் துர்நாற்றம் தான், வியர்வை துர்நாற்றம் தான் நீங்கும் எனலாம். பசி தாங்க முடியாமல் தலைவலி வரலாம், பசி தாங்க முடியாமல் இளைப்பு வரலாம். வாயில் துர்நாற்றம் தான், சளியும் துர்நாற்றம் தான், வியர்வை துர்நாற்றம் தான் நீங்கும் எனலாம். வறுக்காத உணவை தன் உண்டிருந்தால் வருத்தது உங்களை நோய்கள் என்றும், காய் தந்த நார்ச்சத்தும் பழம் தந்த நீர்ச்சத்தும் நோயின்றி நம்மைதான் வாழ வைக்கும். வெந்ததை உண்ணாமல் கேஸ்ட்ரிக் வருமா, மிளகாயை உண்ணாமல் அல்சர் வருமா? தோள்களும் எரிச்சலாய் மலமும் தான் எரிச்சலாய் சிறுநீர்தான் மஞ்சளாய் இருக்கும் எனலாம். வெந்ததை உண்ணாமல் கேஸ்ட்ரிக் வருமா, மிளகாயை உண்ணாமல் அல்சர் வருமா? தோள்களும் எரிச்சலாய் மலமும் தான் எரிச்சலாய் சிறுநீர்தான் மஞ்சளாய் இருக்கும் எனலாம். டைபாய்டு அல்சர் தான் என்றாலும், கேன்சர் அல்சர் தான் என்றாலும், ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்வேன் படைப்பினை படைத்தவர்க்கே. ஒரு மாதம் என்றாலும் ஒரு வருடம் என்றாலும் தாங்கும் பூசணி தாங்கும். ஒரு வார்த்தை கேட்டாலும் ஒரு பார்வை பார்த்தாலும் ஆகும் ஞாபகமாகும். ஒரு மாதம் என்றாலும் ஒரு வருடம் என்றாலும் தாங்கும் பூசணி தாங்கும். ஒரு வார்த்தை கேட்டாலும் ஒரு பார்வை பார்த்தாலும் ஆகும் ஞாபகமாகும். எண்ணற்ற மறதிகள் நீர் பூசணி உண்ணுங்கள். ஒரு மாதம் என்றாலும் ஒரு வருடம் என்றாலும் தாங்கும் பூசணி தாங்கும். ஒரு வார்த்தை கேட்டாலும் ஒரு பார்வை பார்த்தாலும் ஆகும் ஞாபகமாகும். பசி தாங்க முடியாமல் தலைவலி வரலாம், பசி தாங்க முடியாமல் இளைப்பு வரலாம். வாயில் துர்நாற்றம் தான், சளியும் துர்நாற்றம் தான், வியர்வை துர்நாற்றம் தான் நீங்கும் எனலாம். பசி தாங்க முடியாமல் தலைவலி வரலாம், பசி தாங்க முடியாமல் இளைப்பு வரலாம். வாயில் துர்நாற்றம் தான், சளியும் துர்நாற்றம் தான், வியர்வை துர்நாற்றம் தான் நீங்கும் எனலாம். வறுக்காத உணவை தன் உண்டிருந்தால் வருத்தது உங்களை நோய்கள் என்றும், காய் தந்த நார்ச்சத்தும் பழம் தந்த நீர்ச்சத்தும் நோயின்றி நம்மைதான் வாழ வைக்கும். வெந்ததை உண்ணாமல் கேஸ்ட்ரிக் வருமா, மிளகாயை உண்ணாமல் அல்சர் வருமா? தோள்களும் எரிச்சலாய் மலமும் தான் எரிச்சலாய் சிறுநீர்தான் மஞ்சளாய் இருக்கும் எனலாம். வெந்ததை உண்ணாமல் கேஸ்ட்ரிக் வருமா, மிளகாயை உண்ணாமல் அல்சர் வருமா? தோள்களும் எரிச்சலாய் மலமும் தான் எரிச்சலாய் சிறுநீர்தான் மஞ்சளாய் இருக்கும் எனலாம். டைபாய்டு அல்சர் தான் என்றாலும், கேன்சர் அல்சர் தான் என்றாலும், ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்வேன் படைப்பினை படைத்தவர்க்கே. ஒரு மாதம் என்றாலும் ஒரு வருடம் என்றாலும் தாங்கும் பூசணி தாங்கும். ஒரு வார்த்தை கேட்டாலும் ஒரு பார்வை பார்த்தாலும் ஆகும் ஞாபகமாகும். குணம் என்போம்
பிறவி குறைகள் புலன்கள் வீழ்ச்சி விதிகளை மாற்றிடுமே. தோள்கள் தடிப்பு தசைகள் பிடிப்பு நலம் பெற கை கொடுக்கும். தாயின் பலம் அன்பின் குணம் என்போம், தாயின் பலம் அன்பின் குணம் என்போம், தாயின் பலம் அன்பின் குணம் என்போம், தாயின் பலம் அன்பின் குணம் என்போம். Everybody, wish you a happy new year. இளமை இதோ இதோ கோவக்காய் இதோ இதோ காலேஜ் ஓல்டேஜ் பெண்கள் எல்லோருக்கும் ஸ்லிம்மாக ஆசை. இளமை இதோ இதோ கோவக்காய் இதோ இதோ வாலிபத்தின் ரகசியம் கொழுப்புகளை கரைப்பவன் அடைப்புகளை எடுப்பவன் சளியினை அழிப்பவன் தெரியாத மாலை கண்ணோயா தெளிவாக தெரியும் பார். அழுக்கான காதுகள் சரியாகி தெளிவாக கேட்கும் பார். ஊர் காக்கவே நான் பிறந்தவன், நான் தான் சருமத்தை தான் காப்பவன். இளமை இதோ இதோ கோவக்காய் இதோ இதோ காலேஜ் ஓல்டேஜ் பெண்கள் எல்லோருக்கும் ஸ்லிம்மாக ஆசை. இளமை இதோ இதோ கோவக்காய் இதோ இதோ கர்ப்ப கட்டி கரையுமே. காலேஜ் ஓல்டேஜ் பெண்கள் எல்லோருக்கும் ஸ்லிம் ஆக ஆசை. இளமை இதோ இதோ கோவக்காய் இதோ இதோ கோவக்காய் இதோ இதோ. உடல் சுருங்கி வீரிந்தால் கீழ் மூச்சு, விரல் சுருங்கி வீரிந்தால் மேல் மூச்சு, இவை இரண்டும் நன்றாக செயல்பட முருங்கை இருக்குது. தனநன்னா 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 மலந்தான் கழிந்தது தலைவலி போனது, புழுக்கள் அழிந்தது அரிப்புகள் நின்றது. புது மூச்சை படைப்பதாலே முருங்கை இறைவனே, புது மூச்சை படைப்பதாலே முருங்கை இறைவனே. நாட்பட்ட ஆஸ்துமாவை நிமிடத்தில் நீக்கிடும் முருங்கை நா. உடல் சுருங்கி விரிந்தால் கீழ் மூச்சு, விரல் சுருங்கி விரிந்தால் மேல் மூச்சு, இவை இரண்டும் நன்றாக செயல்பட முருங்கை இருக்குது.
நரம்புகள் முறுக்குமே ஜீரணம் ஆகுமே சிறுநீர் பிரியுமே வாயுக்கள் பிரிவதால் கண் பார்வை உயிர் தெழுமே முருங்கை எண்ணெயால் கண் பார்வை உயிர் தெழுமே முருங்கை எண்ணெயால் நாட்பட்ட அறி ஒரு மாதம் என்றாலும் ஒரு வருடம் என்றாலும் தாங்கும் பூசணி தாங்கும் ஒரு வார்த்தை கேட்டாலும் ஒரு பார்வை பார்த்தாலும் ஆகும் ஞாபகமாகும் எண்ணற்ற மறதிகள் நீர் பூசணி உண்ணுங்கள் ஒரு மாதம் என்றாலும் ஒரு வருடம் என்றாலும் தாங்கும் பூசணி தாங்கும் ஒரு வார்த்தை கேட்டாலும் ஒரு பார்வை பார்த்தாலும் ஆகும் ஞாபகமாகும் பசி தாங்க முடியாமல் தலைவலி வரலாம் பசி தாங்க முடியாமல் இளைப்பு வரலாம் வாயில் துர்நாற்றம் தான் சளியும் துர்நாற்றம் தான் வியர்வை துர்நாற்றம் தான் நீங்கும் எனலாம் பசி தாங்க முடியாமல் தலைவலி வரலாம் பசி தாங்க முடியாமல் இளைப்பு வரலாம் வாயில் துர்நாற்றம் தான் சளியும் துர்நாற்றம் தான் வியர்வை துர்நாற்றம் தான் நீங்கும் எனலாம் வறுக்காத உணவை தந்திருந்தால் வருத்தது உங்களை நோய்கள் என்றும் காய் தந்த நார்ச்சத்தும் பழம் தந்த நீர்ச்சத்தும் நோயின்றி நம்மைதான் வாழ வைக்கும் வெந்ததை உண்ணாமல் கேஸ்ட்ரிக் வருமா மிளகாயை உண்ணாமல் அல்சர் வருமா தோள்களும் எரிச்சலாய் மலமும் தான் எரிச்சலாய் சிறுநீர்தான் மஞ்சளாய் இருக்கும் எனலாம் வெந்ததை உண்ணாமல் கேஸ்ட்ரிக் வருமா மிளகாயை உண்ணாமல் அல்சர் வருமா தோள்களும் எரிச்சலாய் மலமும் தான் எரிச்சலாய் சிறுநீர்தான் மஞ்சளாய் இருக்கும் எனலாம் டைபாய்டு அல்சர் தான் என்றாலும் கேன்சர் அல்சர் தான் என்றாலும் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்வேன் படைப்பினை படைத்தவர்க்கே ஒரு மாதம் என்றாலும் ஒரு வருடம் என்றாலும் தாங்கும் பூசணி தாங்கும் ஒரு வார்த்தை கேட்டாலும் ஒரு பார்வை பார்த்தாலும் ஆகும் ஞாபகமாகும் கத்திரிக்காய் நீரை பிரிக்கும் குருதியின் பால் குணம் காக்கும் கத்திரிக்காய் நீரை பிரிக்கும் குருதியின் பால் குணம் காக்கும் நஞ்சை அழித்திடுமே நஞ்சை அழித்திட தேகம் நலம் பெற நான் தினம் உண்பேன் கத்திரிக்காய் நீரை பிரிக்கும்